அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் கிருஷ்ணராயபுரம் தரகம்பட்டி பகுதியில் நடைபெறுது. கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போதே காவல்துறை அதிகாரிகள் உள்ள வந்து கூட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாம் எங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க, நீங்கள் தானங்க இந்த பொதுக்கூட்டத்தை இந்த இடத்துல போட்டுக்குங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தது, இப்போ நீங்களே வந்து நிறுத்துறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை நோக்கி நியாயமான கேள்விகளை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுன்றது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் கூட்டம் நடத்தணும் அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. காவல்துறையை பார்த்து நம்ம கேட்குறோம்னு நினைக்கிறது என்னன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஏரியாவில் திருவிழா நடத்தணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு பெர்மிஷன் கொடுத்துறீங்க. திருவிழா வேலைகள்லாம் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. மைக் செட்டு கட்டுறது, ஸ்பீக்கர் கட்டுறது, மக்களுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து எல்லாரும் திருவிழாக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறது அப்படின்னு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா வந்து தேரை இழுக்க போகிற நேரத்தில் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் திருவிழாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு தப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து நாங்கள் 15,000 20,000 காசை செலவு பண்ணி மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பாதியில் வந்து அதை தடுத்து நிறுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? கைது பண்றாங்க, எல்லாம் ரோட்டுக்கு சாலைக்கு வாங்க, அவ்வளவுதான். பஞ்சாயத்து முடிஞ்சு ரோட்டை முறிங்க, தற்சாலி வரானர், விவசாய சின்னத்திற்கு வாக்களித்துருங்க. ஏற்கலப்பை ஏந்தியாச்சுன்னா எங்க அண்ணன் சீமானே சின்னமா இருக்காரு, வாக்களிச்சிருங்க வாக்களிச்சிருங்க வாக்களிச்சிருங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா போதும், நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக வேலை செய்யுது அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளோட நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊப்பிகள் கூட வந்ததாக நமக்கு தகவல் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதாவது யோக்கியனுக்கு இருட்டில் என்னப்பா வேலை அப்படின்ற மாதிரி, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஏதாவது நடந்தால் நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், கொந்தளிச்சிருவோம் சார். இந்த ஊப்பி சும்மா இருக்க மாட்டா சார், தீ குளிப்பா சார், தீ குளிப்பான், முதல்ல மேலு குளிங்கடா அப்படிங்கிற மாதிரி. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை, நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு ஏரியாலையும் தேர்தல் வந்துருச்சுன்னா கரண்டை ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் 500 1000 அப்படின்னு விடிய விடிய ஓட்டுக்கு பணத்தை பட்டுவாடா பண்றவங்க நீங்க வந்து நியாயமாக பெர்மிஷன் வாங்கி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அப்படியே போலீஸ்காரங்க கூட வந்து சட்டத்தின் பார் நின்று அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துறாங்களாம். காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, அதே நீங்க பெர்மிஷன் கொடுத்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்களே வந்து நிற்கிறீங்க, அதை கூட நாங்கள் வந்து கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த உடன்பிறப்புகளை கூட கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க, அதை மட்டும் எங்களால் மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி. தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டா என்னென்ன பிராடுத்தனம் பண்ணலாம், என்னென்ன மொல்ல மாதிரித்தனம் பண்ணலாம், என்னென்ன பித்தலாட்டம் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மக்கள்கிட்ட காசை கொடுத்து மக்கள்கிட்ட இலவசங்களை கொடுத்து ஓட்ட ஆட்டையை போடலாம் அப்படின்னு திரியிற இந்த திமுக ஊப்பிகளை கூட்டிட்டு வந்து நீங்கள் கூட்டத்தை நிறுத்துறீங்க அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்த அழுத்தமா இல்லை திமுக உங்களுக்கு கொடுத்த அழுத்தமா? கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடைய ஆட்சி தான் மாநிலத்தில் நடந்து வருது. திமுகவுக்கு கீழே தான் காவல்துறை அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை திமுகவுக்கு காட்டுறீங்களா? இன்னும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 45 நாள் இருக்கு. இப்பயே நீங்க திமுகவிற்கு ஆதரவாக இந்த காவல்துறை அப்படிங்கிறது செயல்படுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படியெல்லாம் செயல்பட போகுது அப்படிங்கறத நம்மளால கற்பனையா பண்ணி பார்க்க முடியல. ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்தியூர் தொகுதியுடைய பெண் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன? வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடத்துறது தவறா? மக்களுக்கு காசு கொடுப்பது தவறு, மக்கள்கிட்ட இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்குவது தவறு. இதை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் வாழையடி வாழையாக பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் என்னைக்குமே தட்டி கேட்டதே இல்லை, கண்டுகிட்டதும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண் வேட்பாளர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? அந்த பெண் வேட்பாளர் அந்த தொகுதியில் இதுக்கு அடுத்து செயல்படவே கூடாது, அவங்க பயந்துகிட்டே இருக்கணும், மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படணும். ஐயோ நம்ம 10 மணிக்கு மேலே போய் பிரச்சாரம் பண்ணால் அடுத்து இதுக்கு ஒரு கேஸ் வந்துடுமே, நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்மளால் வந்து போட்டியிட முடியாமல் போயிடுமே அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் வேட்பாளர்களை பயமுறுத்தி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்தியூர் தொகுதியை சேர்ந்த ஆனந்தி அவர்கள் மீது காவல்துறை அப்படிங்கிறது வழக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்னடா பொழுது போயிருச்சு இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரப்போற 45 நாட்களுமே நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு விசப்பரிச்சை தான்
தான். களத்தில் உண்மையிலேயே கடினமாக இருக்க போது இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்த மறுநாளே இந்த அளவுக்கு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற இடத்துலையே நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடுகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. இப்போது சட்டப்பேரவைக்கான தேர்தல் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற தேர்தலில் கண்டிப்பாக புலி பாய்ச்சலாக 8 புள்ளியிலிருந்து 16 விழுக்காடை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அண்ணன் சீமானவர்கள் இந்த முறை காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று கண்டிப்பாக சட்ட சபைக்குள்ளே போவாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு அப்படிங்கிறது மினிமம் 25 தொகுதி, அதிகபட்சம் 50 தொகுதி. இந்த தேர்தலில் அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றுல புளியை கரைக்குமா இல்லையா? அப்போது தனக்கு கீழே செயல்படக்கூடிய காவல்துறையை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஏவி விடக்கூடிய வேலையை திமுக செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதில் தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, நாங்கள் கரெக்டாக நடக்கணும் ஒரு தேர்தல் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய கிராமத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு 500 1000 அப்படின்னு சொல்லி காசை சப்ளை பண்ண போகிறாங்க இந்த திராவிட கட்சிகள். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க. அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? கேட்டால் வெயில் காலம், நாங்கள் அதனால் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், பவர் தட்டுப்பாடு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. எல்லாமே ஆதாரங்களாக வீடியோ காட்சிகளாக சமூக ஊடகங்களில் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த தொகுதி வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்களா? இதே நாம் தமிழர் கட்சியுடைய பெண் வேட்பாளருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த இதே காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த திமுக காசு கொடுக்க போகுது, அதிமுக காசு கொடுக்க போகுது. அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அதை செய்த அந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை, இதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை. இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். இப்போ காவல்துறை அப்படின்றவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தேர்தல் சரியாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எளிய மக்கள்கிட்ட தான் அவங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. உண்மையான பணம் கொடுக்குறவனை எங்கேயாவது நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கீங்களா? விவசாயிகளை, சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களை அவங்க எடுத்துகிட்டு போகிற 50,000 ரூபாயா 60,000 ரூபாயை இன்னைக்கு கூட யாரோ ஒரு சிறு தொழிலாளி போல இருக்குது, அவர்கிட்ட இருந்து 52,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் அடுத்த ஒரு மாதத்துக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சிறுமி பாவம் மருத்துவ செலவுக்காக பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை பறிமுதல் செய்து வச்சுருக்காங்க. அந்த சிறுமி கண்கலங்கி அழக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்போது எளிய மக்கள்கிட்ட தான் இந்த தேர்தல் ஆணையம் அடுத்து வரப்போகிற 1.5 மாதத்துக்கு அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த பழந்தின்னு கொட்டை போட்ட இந்த திமுக மற்றும் அதிமுக தேர்தலில் ஃப்ராடு பண்ணி எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்றத நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகளை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மானிட்டர் பண்ணணும், அவங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் சொந்த காசில் செலவு பண்ணி போடுற வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்துறது உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள், இந்த தேர்தல் ஆணையம், காவல்துறை, ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இது எல்லாமே சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.